ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஆடி மாதம்னா என்னங்க, அம்மனை தரிசிக்காமல் இருக்க முடியுமா? வாங்க நம்ம ஊரில் நடந்த நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டில் நடந்த அம்மன் பூஜையை பற்றி பார்க்கலாம். பூஜை ரூம்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நல்லா படையல் போட்டுட்டு ஓகேங்களா, நிலவாசல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி பூஜை முடிச்சுட்டு தெருவில் வந்து கூழ் ஊற்றுறதுக்கு வந்துட்டாங்க பசங்களாம். பானையில் வந்து கூழுங்க, அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வாழைப்பழம், அப்புறம் படையலுக்கு வச்ச அந்த இலையில் வந்து சாதம், அப்புறம் கறி, மொச்சப்பருப்பில் கருவாடு போட்ட குழம்பு, அப்புறம் உருண்டை பிடிச்சது, சைடில் வச்சுருக்கிறது வந்து பச்சரிசி மாவில் வேப்பங்குள்ள, அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் போட்டதுங்க. அம்மாவுக்கு உகந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடம் காட்டிட்டு பத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுறாங்க ஓனரம்மா. ஓகேங்களா, சைடில் வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. ஓனரம்மாவோட பொண்ணு, அப்புறம் அவங்க பையன், பேரன் பேத்தி, அப்புறம் ஓனரப்பா. என் பையனும் அவங்க சைடில் உலாவி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தான். ஓகேங்களா, இங்கே வந்து எப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் எப்படின்னா கூழ் வந்து காய்ச்சிட்டு அம்மன் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு ஊற்றுவீங்க எல்லோரும் மொத்தமாக. அங்கே வளையல் கொடுக்குறதா இருக்கட்டும், மஞ்சள் குங்குமம் கொடுக்குறதா அவங்கவுங்களுக்கு உகந்தது நீங்கள் பண்ணுவீங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. பெங்களூரில் ஆடி மாதம்னு வந்தாலே செவ்வாய் வெள்ளிலையும் கூழ் ஊற்றுவாங்க. அதை விட அதிகமான நாள் வந்து அந்த வாரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக நிறைய பேர் கூழ் ஊற்றுவாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் கூழ் ஊற்றுவாங்க. வீட்டில் வந்து பூஜைலாம் முடிச்சு தெருவில் வந்து கொண்டு வந்து வச்சு கூழ் ஊற்றுவாங்க. ஓகேங்களா, ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு, பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு கூழ் ஊற்றுவாங்க. தெருவில் போயிட்டு இருக்கவங்களையும் கூப்பிட்டு கொடுப்பாங்க. கீழே நம்ம என்னென்ன கொண்டு வந்தோமோ, அந்த இலையில் இருக்க சாதமாக இருக்கட்டும், பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே காலி பண்ணி தான் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, பூஜையை சிறப்பாக முடிச்சாச்சுங்க. கூழை கொடுக்க போகிறாங்கன்னு எல்லோரும் வெயிட்டிங்க. அவங்க பொண்ணு, பையன், பேரன், பேத்தி, சுற்றி இருந்தவங்க கூப்பிட்டவங்க, என் ஹஸ்பண்டு, என்னோடய பொண்ணு, அப்புறம் என் பையன், ஃப்ளோரில் பக்கத்தில் குடியிருக்கிறவங்கன்னு எல்லாருமே வெயிட்டிங்க. அம்மா வந்து கூழை வந்து அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வந்ததை நல்லா கரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த அக்கா, ஓனர் அம்மாவோட பொண்ணு வந்து அந்த பிரசாத உருண்டை இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசியில் செஞ்சு பச்சரிசி மாவு போட்டு வெல்லம் போட்டு அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வாங்கி அதை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஒன்று போதும்னு சொல்லவே, இன்னும் வாங்கிக்கோங்க, பிரசாதம்லாம் வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு அக்கா கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லோரும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூழும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா எல்லாருக்கும் கூழ் கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் சீனி அவரைக்காய் பொரியலுங்க, கொத்தவரங்கான்னு நிறைய பேர் சொல்வீங்க, அந்த பொரியலும் சாரிங்க, அந்த பொரியலும் அவங்க படையில் வச்சுருந்தாங்க, சொல்ல மறந்தாச்சு. அதையும் சேர்த்து கொடுத்து கூழெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து, போகிறவங்க எல்லாருக்குமே கொடுத்து அம்மனோட அருளையும் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இனிதே நமக்கு கூழ் ஊற்றுற நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.